பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். காலையிலே ப்ரேயர் முடிச்சுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்களும் நடங்க, நடப்போம், நலம் பெறுவோம். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது, அறிந்தது அறியாதது, இந்த நடக்கிற நேரத்தில் இந்த நடைமேடையாக நான் பயன்படுத்தி உங்களோட பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு காரியத்தை கேட்குற பதில் இருக்கா பாருங்கள். நீங்கள் பேயை பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறேன் தம்பி. காலையிலே டெய்லி வீடியோவில் பார்க்குறோம். ஆமாம், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். யார் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு. பேயை பார்த்துருக்குறீங்களா? அப்புறம் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கிறோம்? பார்க்காத ஒன்றுக்கு பார்த்துக்க, நான் பார்க்காத ஒரு காரியத்தை நம்ம பயப்படுறோம். பேயெல்லாம் கண்டு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்கும்போது, சின்ன வயசுலேருந்து நமக்கு சொன்னது, நம்மளை பயமுறுத்தினது, இருட்டை கண்டா சுடுகாடு, 13ஆம் நம்பர் வீடு, ரொம்ப நாள் காலியாக கிடக்குது, யாரோ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்க, கொலுசு சத்தம் கேட்குது, மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது, இதெல்லாம் சொல்லி 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 நம்மளை பயமுறுத்தினதால நம்மளும் பேய்க்கு பயந்துக்கிட்டே இருக்கும். பார்க்காத ஒன்றுக்கு பயப்படுறோம். பைபிள் வசனம் சொல்லுது, யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடுறவங்க பெரியவங்களா இல்லை எதிர்த்து நிற்கிறவங்க பெரியவங்களா? சொல்ல நிற்கிறாங்க பாருங்க, எதிர்த்து. பைபிள் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். பயப்படாதீங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அது ஒரு பொருட்டே இல்லை. பிசாசு பேயின்றது ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் அப்படி பயம் வச்சுருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுருங்க. பைபிள் சொல்கிறது போல் எதிர்த்து நில்லுங்க, உங்களை விட்டு அவன் ஓடியே போயிடுவாங்க சொல்லி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாய்.